பாலாஜி சூரியவம்சம் வேற கதை, 3 BHK வேற கதை. ரெண்டும் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் தான். ரெண்டும் நல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க 3 BHK. Bye, see you, all the best. கண்டிப்பா த்ரீ பிஹெச்கே முதல் படம், 2 படம் போட்டிருக்கு. ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்லலாம். அதாவது ஒரே ஒண்ணுதான், என்ன தோணுச்சுன்னா நேரா போய் வாங்க வேண்டிய விட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் மூவி தான், பார்க்கலாம். சரத்குமார் சாரா பெஸ்ட், கேரியர் பெஸ்ட் சரத்குமார் சார். அதுல வந்து சான்ஸே இல்லை, நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, அதுதான் அது பார்த்தோம். என்ன மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். அவர் நினைச்சிருந்தா ஒரே சாங்ல வந்து வீட கட்டி பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் இல்லாம அந்த உண்மையிலேயே ஒரு நண்பர் தன்மையா எடுத்திருக்காங்க. சரத்குமார் சாருக்கு கேரியர் பெஸ்ட், அதுல சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்களே. 3 ஹீரோயின் சொல்லலாம், தேவயானி சொல்லலாம், நம்ம மீதா சொல்லலாம், அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா சைத்ரா. 3 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. சித்தார்த்து ஏன் சொல்றீங்க, அது ஃபெயிலியர் சொல்றாப்ல, ஆனா சக்சஸ் ஆயிட்டாப்ல. உண்மையா இல்ல, பயங்கரமா கரெக்ட் ஆச்சு. ஏதாவது சொல்ல முடியாது. நம்மளுக்கு அதே மாதிரி தான், நம்ம ஸ்லோவா இருக்கோம் இல்லையா. 10 வருஷங்கிறது, அது 10 வருஷங்கிறது அந்த 2 மணி நேரம் காமிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. மற்றபடி செம ஒரு தடவை பாக்க. என்ன பண்ணணும், சூப்பரா இருந்துச்சுண்ணா. அழகா இருந்தா. நான் சரத்குமார் ஃபேன் சின்ன வயசுல இருந்து. சித்தார்த் கியூட்டா இருந்தாரு, நல்லா பண்றாரு. சூப்பர், நல்லா இருக்கு. நாங்களே வந்து சின்ன வயசுல இருந்து ரெண்டல்ல தான் இருக்கோம், அதனால ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அந்த படம் மறந்து போகும். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு படம். சூப்பர், பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. மற்றபடி எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொருத்தவங்களோட கனவு எப்படி ஈஸியா எப்போ வர வைக்கிறது, எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்றது மாதிரி. அப்படிலாம் இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எப்படி காப்பாற்றணும்ன்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில எல்லாரும் டெடிகேட் பண்ணாதானே ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியும். அதை வச்சு இந்த கதை எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இப்போ ஆவரேஜ் மிடில் கிளாஸ் எல்லாரும் இருக்காங்கல்ல, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே செட் ஆகும் படம். சூப்பரா இருக்கு. 3 BHK படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வீடு வாங்கணும்னா என்ன கஷ்டப்படுறாங்க, எப்படி வாங்குறாங்க தான் படத்தோட ஸ்டோரி. படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு உண்மையிலே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்ன கஷ்டப்படுவாங்க அந்த விஷயங்கள்லாம் பயங்கர டீட்டெயில்டாக வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஒரு யதார்த்தமாக அந்த படத்தை சொல்லியிருக்காங்க.
நம்மளுக்கு ஒரே ஒரு இஷ்யூ என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம அந்த படம் பார்க்கும்போது இந்த கமர்ஷியல் என்டர்டைனிங் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ ஒரு ஆடியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர். பட் இருந்தாலும் ஓவரால் படம் கொஞ்சம் லேக் இருக்குது. ஆனால் அவங்க காமிச்ச சீன்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. ஆக்டிவ் வைஸாக சரத்குமார் செம்மையாக நடிச்சிருக்காரு, கலக்கிட்டாரு. தேவயானியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து வாழ்ந்துருக்காங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் வந்து ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா ஒரு ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கிற மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா லாஸ்ட்ல வந்து மார்க் வாங்குற ஆள் மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு அவர் லுக்கு பார்க்கும்போது அவர் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி நம்மளுக்கு அவர் தெரியுறாரு. ஸோ அந்த லுக்கு கொஞ்சம் செட் ஆகல. பட் அவர் ஆக்டிங் வைஸ் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. இல்லை, எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. எல்லார் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் 2004-5 இன்னைக்கு கரண்ட் வரைக்கும் ஒரு படம் டிராவல் பண்ணிருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாவும் படம் நல்லாவே இருக்கு. ஏம்மா வேலைச்சேரியில் இடம் நான் வாங்கலாம், பெருங்குளத்தில் இடம் வாங்கலாம், வீடு வாங்குறது பெருசு இல்லை. ஆனால் அந்த வீடு வாங்கலாம் கூட்டு குடும்பமாக இருக்குதாம்மா இந்த படம். நான் சொல்றது புரியுதா? 2027 வச்சு மைய வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. 2007 எடுத்துக்க நோக்கியா செல்லாம் காட்டுறாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கினேன் இந்த படம் அந்த காலத்தில் 15 லட்சம்லாம் கிடைக்காது. சத்தியமாக வேலைச்சேரியில் இப்போ கிடைக்காது. அப்போ வேணா வாங்கி போட்டுருக்கலாம். நான் புரியுது. நான் எவ்வளோ நினைச்சேன் ஒரு காலத்தில் 2013 இங்கே அப்போ வாங்கிருக்கலாமே வேலைச்சேரியில், பெருங்குளத்தில் வாங்கிக்கலாமே. இதுக்கு போன கோடி கணக்கில் சாதாரண பிளாட்டு 10 அடுக்கு வந்து கோடி கணக்கில் 10 கோடி 20 கோடி போகுது. ஆனால் அந்த கதையை வச்சு டைரக்டர் நல்லா அந்த ஏரியா ஆளான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் இந்த வேலைச்சேரி பெருங்குளத்தூர் இதுதான் வருது. அந்த ரயில்வே ஸ்டேஷனு ஒருவேளை அங்கேயே வாழ்ந்தாரா இல்லை அங்கே வீடு வாங்கிட்டாரான்னு தெரியல. உண்மையிலே இது சூரிய வம்சத்தை வச்சு மைய வச்சு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது பேரம்பேத்தியோட இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? அது வேற, அந்த கலெக்டரை படிக்க வச்சுது. ஆனா இது வந்து பிள்ளைங்க காப்பாத்துது, பிள்ளைங்க காப்பாது. அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுது பிள்ளைங்க. தன்னோட தங்கச்சி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நான் அப்பா ஆசை நிறைவேற்றுது. புரியுதா சொல்றது? ஆமா, அவர் பாய்ஸ் படத்துல நினைச்சிருந்தா வேணாமா, இவர் ஃபேமிலி மேனுமா. சித்தார்த்த இப்ப நீ கணவன் மனையோட இருக்கிற தெரியுமா, அதுதான் உன் கதை. இப்ப நீ கணவன் மனையோட இருக்கிற தெரியுமா, அதுதான் கதை. அதை உள்வாங்கிதான் நினைச்சு உன்னோட பாடி லாங்குவேஜ் கிளீனாவே தெரியுது. நீ ஐடில வேலை செஞ்சாலும் சரி, எதுல வேலை செஞ்சாலும் சரி, நீ நடிக்கிறா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற நிலைமையில உன் கணவன் மனைவி கிட்ட எப்படி இருக்கிறியோ, அட்டாச்மெண்ட்ல இருக்கிறியோ, அதுதான் அந்த கதை. படத்தோட ஹைலைட் என்னதான் வீடு வாங்கினாலும் குடும்பமா இருக்கணுமா, அதுதான் மெயின். நான் ஒன்றே வாங்கினா சுடுகாட்டுல இருக்கிற மாதிரி தான். புரியுதா? நான் ஒன்றே ஒரு 10 கோடியில வீடு நான் ஒண்டி இருக்க நல்லா இருக்குமா? ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாதான் பையனுக்கு ஒரு ரூமு, தங்கச்சிக்கு ஒரு ரூமு, அப்பா அம்மாவுக்கு ரூம். எதுக்கு? ட்ரிபிள் பெட்ரூம். அதுதான் கதை. புரியுதா? ஏன்னா ட்ரிபிள் பெட்ரூம்ல எவ்வளவு வீடு அதான் கட்டியா ட்ரிபிள் கட்டல. கரெக்டுங்களா? நீ வேலை செய்யல, ட்ரிபிள் பெட்ரூம் தான் கட்டிக்கிறானுங்க, கோடி கணக்கில் வாங்குறாங்க. வணக்கம் பிஎஸ். படம் வந்து இது வீடு சம்பந்தப்பட்ட படமே கிடையாது, இது குடும்ப சம்பந்தப்பட்ட படம். சித்தார்த்தா, உன் மனைவி கிட்ட நீ எப்படி இருக்கிறியோ அதை அப்படியே காட்டிட்ட, அதான் கதை.